மிகப்பெரிய அளவில் தமிழ் சினிமாவில் எத்தனையோ நடிகர் நடிகைகள் உருவாகிறாங்க. ஆனால் அதில் முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தோன்னா வேறு மொழி பேசுகிறவங்களா தான் இருப்பாங்க. அதையெல்லாம் தாண்டி எப்படி அவங்க ரசிகர்களுடைய மனதில் நீங்கள் தான் பிடிச்சு நினைக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. அப்படி பெங்காலி, ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா அப்படின்னு பல மொழிகளிலும் நடித்த பிரபலமான நடிகை தான் யாருன்னா தீப் ஜானை அவர்கள். இப்போ இவங்க வந்து பார்த்தோன்னா அஞ்சலி சீரியலில் நடித்து வந்துட்டுருக்காங்க. இதில் முதல்ல சபானா தான் நடிச்சிருந்தாங்க. அதற்கப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா இப்போ தீப் ஜானை அவர்கள் வந்து பார்த்தோன்னா நடிக்கிறாங்க. அப்பா வந்து ஒரு பிஸ்னஸ்மேன். அதற்கப்புறம் அம்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க, நந்தினி அப்படின்னு. இங்கிலீஷ், பெங்காலி, ஹிந்தி, தெலுங்கு அப்படின்னு பல மொழிகளையும் இவங்க வந்து கற்று வச்சுருக்காங்க. எப்படி இவங்க வந்து இத்தனை மொழிகளையும் பேசுவாங்க அப்படின்னா, டைரக்டர் அவர்கள் வந்து சொல்லக்கூடியதை சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே அழகாக வந்து பார்த்தோன்னா இவங்க பேசக்கூடிய ஒரு திறமையோடு இருக்காங்களாம். டான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்குமா. அப்படி தான் இவங்களுக்கு 11லேயே சினிமா நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. நாக் அவுட், டால் ஃப்ரீ நம்பர் 143 அப்படின்னு சில படங்களில் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அதற்கப்புறமா தான் இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா சீரியல்களில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ராசாத்தி அப்படின்ற சீரியலில் தமிழில் இவங்க முதல்ல நடிச்சிருக்கிறாங்க. பாவனி அவர்களும் இவங்களும் அந்த சீரியலில் நடிச்சிருப்பாங்க. அடுத்ததாக ஓம் நம சிவாயா அப்படின்ற சீரியலில் நடிச்சிருப்பாங்க. இதில் சரஸ்வதியாக நடிச்சிருப்பாங்க. மேக்கப் அப்படின்றதே இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்காதான். இவங்களுடைய முகம் அழகாக இருக்கிறதுக்கு அம்மா தான் காரணமாக நிறைய ஃபேஸ் பேக் வந்து செஞ்சு கொடுப்பாங்களாம். அதை யூஸ் பண்ணி தான் இவங்க அழகாக இருக்காங்களாம். சீரியல் இல்லை ஷூட்டிங் எதுவாக இருந்தாலும் முடிஞ்சதுமே உடனே அவங்களுடைய முகத்தை வந்து க்ளீன் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு மேக்கப்பே பிடிக்காதான். எங்கே போனாலும் வித்தவுட் மேக்கப்பில் தான் இருப்பாங்களாம். வெளியிலன்னு போயிட்டாலே மேக்கப்பே இருக்காதான். ஷூட்டிங் பண்ணுற வரைக்கும் தான் அந்த மேக்கப், அதுவும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு டைரக்டர் சொல்கிறத வச்சு அவங்கள அடாப்ட் பண்ணிப்பாங்களாம். அடுத்ததாக ஒரு ஆட் ஷூட்டில் தான் இவங்க முதல்ல நடிச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்படி நடிச்சிருக்காங்களேன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. என்னமோ சமாரா பந்தோ அப்படின்ற ஒரு தெலுங்கு இல்லாமல் நிறைய சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்கிறாங்க. பெஸ்ட் ஹீரோயின் அவார்டு வாங்கியிருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோட இவங்க வாங்கின அந்த அவார்டை நான் நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்காக எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு பூஸ்டர் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக சத்யபாமா அப்படின்ற ஒரு சீரியல் நடித்தாங்க. இதில் நடிச்சிருந்தவருக்கும் இவங்களுக்கும் வந்து காதல் இருக்குது, சீக்கிரமே திருமணம் பண்ணிக்குவாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஐடியா எதுவுமே கிடையாதான். ஏன்னா அவங்க இருவரும் நண்பர்களாம். இவங்களுடைய திருமணம் நடந்ததற்கு மிகப்பெரிய கோலாகலமாக பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா இவங்களுடைய திருமணம் ரொம்பவே அழகாக நடந்து முடிஞ்சிருக்கு. இவங்க ரொம்பவே ஃபுட்டியாக, ஏன்னா சாட் வந்து பார்த்தோன்னா போடக்கூடிய அளவுக்கு ரொம்பவே ஃபுட்டி, ரொம்ப அவங்களுக்கு ஃபுட்னா பிடிக்கும் அப்படின்னு நிறைய இடங்கள் அவங்களே சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக மகேஷ் பாபு அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சமீபத்தில் வெளியான குண்டூர் காரம் அதில் வரக்கூடிய சில டைலாக்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியான டைலாக்ஸ்ன்னு அவங்க வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எல்லா மொழிகளிலையுமே இவங்களை பிடிக்காதவங்களே இருக்கவே முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு இயற்கையான ஒரு அழகான வந்து பார்த்தோன்னா நடிகையாக இருக்காங்க. இப்போ அஞ்சலி கதாபாத்திரத்தில் அஞ்சலி அப்படின்ற சீரியலில் வந்து பார்த்தோன்னா இவங்க நடித்து வந்துட்டுருக்காங்க. அதோட இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. வானத்தை போல சீரியலில் நடிச்சிருந்தாங்க. அதில் தாசில்தாராக ஹீரோவுக்கு வந்து பார்த்தோன்னா பேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ சீரியல் வேறு கதையோடு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. இதையெல்லாம் தாண்டி இன்னும் அவங்க நிறைய வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த கதாபாத்திரம் தான் வேணும் அப்படின்லாம் நினைக்க மாட்டாங்களாம். நல்ல கதாபாத்திரமாக இருந்தால் அது சப்போர்ட்டட் கேரக்டராக இருந்தாலும் சரி, நான் வந்து நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால் இவங்களுக்கு தொடர்ந்து அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தீப் ஜானி அவர்களை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.